உன் துக்க நாள் முடிவுக்கு வருது. ஆனா, இப்போ ஒரு முக்கியமான உண்மை. நீ அழுகிறத தேவன் பார்க்காமல் இல்லை. நீ ஒரே ஒரு கண்ணீர் விடும்போதும், அது தேவனுக்கு தெரியாமல் போகாது. நீங்க நினைக்கலாம், யாருக்கும் என் வேதனை புரியல. நான் மட்டும் தான் இப்படி சஃபர் பண்றேன். ஆனா உண்மை என்னன்னா, நீ தனியாக இல்லை. தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ அமைதியா அழுகிற அந்த இரவில், யாரும் இல்லன்னு நினைக்கிற நேரத்தில் கூட, தேவன் உன்ன பக்கத்துல இருக்கிறார். அவர் உன் இதயத்தை அறிவார். நீ சொல்லாத வேதனையையும் புரிந்து கொள்வார். சில கண்ணீர் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனா தேவன் அத கேட்கிறார். நீ கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன் இந்த பெயின்? ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? அந்த கேள்விக்கு பதில் இப்போ இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உன்ன விட்டுடல. அவர் அமைதியா இருக்கிறார். ஆனா அவர் வேலை செய்கிறாரு. இன்னைக்கு நீ இத நம்பணும். என் கண்ணீர் வீணா போகாது. தேவன் என்ன கவனிக்கிறாரு. நீங்க இப்போ அழுதாலும், அது எண்ட் இல்ல. அது சேஞ்ச் ஆரம்பம். நீ அமைதியா அழுகிற நேரத்துல, தேவன் அமைதியா உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. ஆனா இன்னும் பதில் வரல. நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா மாற்றம் தெரியல. அதனால மனசு கேட்கும். தேவன் கேட்கிறாரா? ஏன் இன்னும் லேட்? ஆனா இன்னைக்கு ஒரு உண்மை புரிஞ்சுக்கோ. தாமதம் சமம் மறுப்பு இல்லை. தேவன் இல்லை சொல்லல. அவர் இன்னும் சரியான நேரம் வரலன்னு சொல்றாரு. ஒரு விதை மண்ணில் போடும்போது, அது உடனே மரமா ஆகாது. அது மறைந்து வளரணும். அது டைம் எடுக்கணும். அதே மாரி உன் வாழ்க்கையில பிளெஸ்ஸிங் வந்துட்டே இருக்கு. ஆனா அது ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க இப்போ காத்திருக்கிற நேரம், வீணான நேரம் இல்ல. அது பிரிப்பரேஷன் டைம். சில விஷயங்கள் உடனே வந்தா, அது நமக்கு நல்லதா இருக்காது. அதனால தான் தேவன் தாமதப்படுத்துகிறார். அவர் உன்னை தயார் பண்றார். அவர் சரியான நேரத்த ஃபிக்ஸ் பண்றார். அவர் நல்லதையே குடுக்கிறார். இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும். நான் காத்திருந்தாலும் நம்பிக்கைய விட மாட்டேன். நீங்க இவ்ளோ நாள் காத்திருந்தீங்க, அழுதீங்க, போராடினீங்க. இப்போ ஒரு முக்கியமான செய்தி. உன் வாழ்க்கையில திருப்புமுனை வருது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு நாளில, திடீர்னு எல்லாம் மாறும். நீ கதவு மூடப்பட்டதா நெனச்ச இடத்துல, தேவன் புதிய கதவை திறப்பார். நீ இது முடிஞ்சு போச்சுன்னு நெனச்ச இடத்துல, தேவன் இப்போதான் ஆரம்பம்னு காட்டுவார். அதுதான் தேவன் வேலை. நீங்க இப்போ கீழ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனா, ஒரு நேரம் வரும். நீ மேலே எழும்புவை. நீ அழுத இடத்துல நீ சிரிக்கப் போற. நீ தோற்ற இடத்துல நீ ஜெயிக்கப் போற. நீ துக்கப்பட்ட இடத்துல நீ சாட்சியாக நிற்ப. இது ஒரு இமேஜினேஷன் இல்ல. இது ஒரு வாக்குத்தத்தம். நீங்க இப்போ இருக்கிற சீசன் முடிவுக்கு வருது. புதிய சீசன் ஆரம்பிக்கப் போகுது. அது சந்தோஷத்தின் சீசன். நீங்க காத்திருந்த பிளெஸ்ஸிங் உன்ன தேடி வருது. அதனால இன்னைக்கு நீ ஒரு விஷயம் நம்பணும். என் வாழ்க்கை மாறப்போகுது. என் துக்க நாள் முடிவடைகிறது. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறது. நம்பிக்கை உன் வாழ்க்கை மாற வேண்டும்னா சூழ்நிலை மாறணும் என்று இல்லை. நீ நம்புறது மாறணும். இப்போ உன் முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்று எதுவும் மாறாது என்று நினைத்து மனச விட்டுறது. இன்னொன்று தேவன் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்புறது. நீ எந்தத சூஸ் பண்றது அதுதான் உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். நம்பிக்கைன்னா என்ன? பார்க்காமலே நம்புறது, புரியாமலே புடிச்சுக்கொள்றது. நீங்க இப்போ சிச்சுவேஷன் பார்த்து பேசாதீங்க. தேவன் பேசுறத நம்புங்க. உலகம் முடிஞ்சதுன்னு சொல்லும் தேவன், இன்னும் முடிஞ்சலன்னு சொல்லுவார் உலகம். நீ முடியாதுன்னு சொல்லும் தேவன், நீ முடியும்னு சொல்லுவார். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் பயப்பட மாட்டேன். நான் நம்பிக்கையை விட மாட்டேன். நான் தேவனை நம்புவேன். சிறிய நம்பிக்கை கூட பெரிய அதிசயங்களை உண்டாக்கும். இன்றைக்கு நீ இதை உன் இதயத்தில சொல்லணும். என் துக்க நாள் முடியும். என் வாழ்க்கை மாறும். இப்போ இந்த மெசேஜ் முடிவுக்கு வரும்போது நாம் வெறும் கேட்டு போகக் கூடாது. நாம் அறிவிக்கணும். ஏனெனில் நீ சொல்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்கும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. என் துக்க நாள் முடிவடைகிறது. என் கண்ணீர் சந்தோஷமாக மாறுகிறது. தேவன் என்னுடன் இருக்கிறார். நான் தனியாக இல்லை. என் வாழ்க்கை மாற்றப்படுது. நான் பயப்பட மாட்டேன். நான் நம்பிக்கையை விட மாட்டேன். நல்லது என்னை தேடி வருகிறது. என் பிரச்சனை முடிவுக்கு வருது. நான் வெற்றி பெறப் போகிறேன். இப்போ உங்க இதயத்தோடு சொல்லுங்க. என் துக்க நாள் முடியும். என் துக்க நாள் முடியும். என் துக்க நாள் முடியும். இன்று உன் கண்ணீர்